ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திக் கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரைபேட் ரிவ்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ட்ரைபேடோட கவர் நல்ல லுக்லயே நமக்கு ஃபிளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம ட்ரைபேடோட பாக்ஸ். ஒரு டீசென்டான லுக்லயே இருக்கு. ஓகே, பாக்ஸை ஓபன் பண்ணோம்னா நமக்கு ட்ரைபேடோட கவர்ல இருக்கு சார்ஜிங் கேபிள், ஒரு மேனுவல் இருக்கு. நமக்கு மேனுவல் வந்து தேவையில்லை, வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, சார்ஜிங் கேபிள் நல்ல ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ட்ரைபேடை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபேட் ஒரு நல்ல லுக்ல செமையா இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்றதுன்னா, இதை இப்படி லைட்டா தூக்குனீங்கன்னா உங்களுக்கு தூக்கிடும். இப்போ இதை வந்து நம்ம வேணுன்ற எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா, இதை வந்து இப்படி சுத்துனீங்கன்னா லூஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்ப டைட் பண்றது எப்படின்னா, இப்படி கிளாக் வைஸ்ல சுத்துனீங்கன்னா டைப் ஆயிடும். ஓகே, இப்ப நம்மளுக்கு இப்படி இருக்கு. எப்படி இதை விரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்க விரிச்சுக்கலாம். அப் டு உங்களுக்கு 2 feet கிடைக்கும். இந்த ஸ்டீல் ராடு மட்டுமே உங்களுக்கு 1 அடி வரும். இது தனியா 1/2 அடி வரும். ஓகே, இப்ப அதை வந்து பிரிச்சிடலாம். பாத்தீங்களா? ஓகே, இது பெருசா இருக்கு. ஓகே, இப்போ வந்து மொபைல் எப்படி ஹோல்ட் பண்றது அப்படின்றத பாத்துடலாம். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு லைட்டா நீங்க இழுத்தீங்கன்னா மொபைலை நீங்க இப்படி வச்சுக்கலாம். ஓகேயா? இப்படி நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி இழுத்து நீங்க இப்படி மொபைல் வச்சுக்கலாம். ஷார்ட்ஸும் எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு இப்போ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ பாத்திரலாம். ஓகே, இப்போ இதோட அட்வான்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரலாம். இதோட டிசைன் பிளாஸ்டிக் ஒரு நல்ல குவாலிட்டிலேயே நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இதுல ஒரு லைட் கொடுத்துருக்கனால நல்லா பவராகவே இருக்கு. ஓகே, இப்போ அதை நம்மளால சார்ஜும் பண்ணிக்க முடியும். ஓகே, சார்ஜ் பண்ணா இண்டிகேட்டும் நமக்கு ஆகும். இன்னொன்னு இதோட ப்ளூடூத்தோட ரிமோட் நம்ம நல்ல குவாலிட்டியில டிஸ்டன்ஸும் போற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் இது போர்ட்டபிளா இருக்கனால நம்மளால ஈஸியா எடுத்துட்டும் போய்க்க முடியும். வீடியோ நீங்க இப்படி ஸ்டாண்டு மாதிரி வச்சு எடுக்கும் போது ஒரு ஷேக்கும் இல்லை. அவ்வளவுதாங்க இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ பாத்திரலாம். இதோட ஹைட் தாங்க ரொம்ப கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லை. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. அடுத்ததான் இதோட ரொட்டேட்டிங் தாங்க. இப்படி எல்லாம் நம்மளால ரொட்டேட் பண்ண முடியுது, ஆனா இதுக்கு மேல பண்ண முடியல. இப்போ இது இடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ரொட்டேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஹோம்ஒர்க் பண்றோம் இல்லைன்னா அன்பாக்சிங் பண்றோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். இன்னொன்னு இப்படி இழுத்தோம்னா இந்த ஸ்டாண்டோட மெட்டல் கொஞ்சம் குவாலிட்டி இல்ல, இது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த ப்ளூடூத்தோட ரிமோட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட முடியாது. செல் இதை கழட்டி தான் இந்த வாட்சுக்கு போற செல் தான் போட முடியும். அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜா பாக்குறேன். ஒரு ஆளா நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த ட்ரைபேடோட அட்வான்டேஜ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நீங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு பேசுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைபேட் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். எதுவும் ஷேக் ஆவறது இல்ல. ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க விளாகிங் பண்றீங்க, டூரிஸ்டா வந்து ஒவ்வொரு பிளேஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்படி கையில பிடிச்சிட்டு நீங்க பாட்டு நடக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.